வணக்கம் நண்பர்களே. பெரியாரை துணைக்கூடல்ங்கிறதுல 4 குறள் முடிச்சுட்டோம். இப்ப நம்ம 5வது குறளுக்கு வந்துட்டோம். 5வது குறள் அது பாருங்க. எல்லாமே வள்ளுவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது, அது ரொம்ப ஈஸியா தெரியும். ஆனா ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப ஆழமானது. ஐந்தாவது குறள்ல என்ன சொல்றாருன்னா, சூழ்வார் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள். அது என்னன்னா, சூழ்வார் ஒரு மன்னனை சுற்றி அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அப்படியே சூழ்ந்து இருக்கு. இந்த சூழ்ந்து இருக்காங்களே, இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, நாட்டுல என்ன நடக்கு ஏது நடக்கு அப்படிங்கிறது அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கத்துல போலீஸ்ல அவங்க அந்த ஸ்பை, அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் விங்கு, அப்ப இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாமே அவங்க அப்படியே ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு வருவாங்க. வந்தவுடனே நைட்ல வந்துட்டு அவர் ஏட்டையா எஸ்ஐட்ட சொல்லுவாரு, ஐயா நான் அந்த பக்கம் அப்படி போனேன், அங்க ஒரு பிரச்சனை திடீர்னு என்னமோ அடிபடி மாதிரி வர்ற மாதிரி இருந்துச்சு. பிறகு அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி இதாகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு மேடம் நடந்த ஒரு கலை இப்படிலாம் வரும்பொழுது, இந்த அரசு பிரதிநிதிகள் எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மற்ற எல்லாருமே இவங்க கண்ணாக செயல்படுவார். சூழ்வார் கண்ணாக ஒழுக்கம். அவங்க அந்த கண் அவங்கதான் இந்த எல்லா பார்த்து அவங்க சொல்றாங்க. சூழ்வார் கண்ணாக சூழ்வார்னா இந்த அரசு பிரதிநிதிகள் அந்த கண்ணாக ஒழுவதான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ள. மன்னவன் என்ன செய்யணும்னா, அப்ப இதையெல்லாம் இது பண்ணும் பொழுது மன்னவன் அந்த சூழ்வாரை சூழ்ந்து கொள்ள. அவங்க அவ்வளவு பேரும் அவங்க என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கிறத அவங்க சொல்லக்கூடியத இந்த மன்னன் கேட்கணும். சும்மா இவங்க எல்லாரும் என்னமோ போயிட்டு வந்திருக்காங்க, பார்த்திருக்காங்க, வச்சிருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க, இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு அதையெல்லாம் கேட்காம அந்தால விட்டுட்டு போயிட்டாங்கன்னா எதுவும் தெரியாம போயிடும். அப்போ அப்படி சூழ்ந்து இந்த
அரசாங்கம் மக்களை எல்லாம் முற்றுகையிட்டுக் கொண்டு இருக்கிறது என்றால், அவர்களை இவர்கள் சுற்றி, இவர்கள் சூழ்ந்து இவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். என்ன என்னப்பா? அப்படின்னா வந்துகிட்டு அதுக்கு வந்து டக்குனு பதில் சொல்ல முடியும். இல்லைன்னா திடீர்னு வந்துகிட்டு அன்புமணி எனக்கையாவது ஒண்ணு சொல்லி இந்த அண்ணாமலை இருக்காரு, கிடக்க மாட்டாரு, சும்மா கிடக்க மாட்டாரு. அவரு ஒரு குற்றப்படியை வந்து பண்ணிட்டு இருக்கிறார். ஆக இந்த நிலையை வந்து அவங்க வந்து சூழ்ந்திருப்பார்கள். அவர்களை சூழ்ந்து மன்னவன் சூழ்வரை சூழ்ந்து கொள்ளல். அவங்களை எல்லாம் அந்த சூழ்ந்து அவன் வந்து அவங்க சொல்லக்கூடியதுகளை எல்லாம் அவன் கேட்கிறது. இப்படி வந்து இந்த இதுல வந்து செய்தாச்சுன்னா, அப்போ வந்து இந்த நாட்டுல என்ன சொன்னா அரசு அரசாங்கத்தின் தலைமை சில நேரத்துக்கு நீங்க பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ சிக்ஸா நடந்துச்சுன்னா அது உடனே வந்து அதுக்கு பதில் வந்து ரொம்ப கஷ்டம் வந்து சில நேரங்கள்ல அது தெரியும். எப்படிடா இவர் இவ்வளவு பீக்கா சொல்றாருன்னா அவங்க வந்து சூழ்வாரை சூழ்ந்து இருக்காங்க. அதனாலதான் அந்த ஆக இது வந்து எவ்வளவு முக்கியம் ஒரு அரசாங்க நிறுவனம். சரி, அடுத்த